ஹாய் நண்பா, டே டூவில் நடக்க போகிற செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒரு மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க. OFM பாய்ஸ் கும்பகோணம் வெர்சஸ் டோனி பாய்ஸ் கும்பகோணம். ஸோ டாஸ் வின் பண்ண OFM பாய்ஸ் வந்து இங்கே பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 6 ஓவர் 4 பவுலர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் பவர் பிளே. ஸோ இங்கே OFM கும்பகோணம் வந்து பவுலிங்கில் இருக்காங்க, டோனி பாய்ஸ் வந்து பேட்டிங்கில் இருக்காங்க. டோனி பாய்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மணி ஸ்ட்ரைக்கில், நரேஷ் நான் ஸ்ட்ரைக்கில், சின்ராசு இங்கே OFM பாய்ஸ் கும்பகோணம் டீமுக்காக முதல் பவர் பிளேயர் போடுறதுக்கு. ஷாட், நல்ல பால், நல்ல பேக்கப். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் ஃபஸ்ட் பாலில். நேற்று சுத்தமாக வெயிலே கிடையாது மேட்ச் முடிஞ்ச வரைக்கும். இன்றைக்கி காலையிலே நல்ல வெயில். இந்த கிரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் மேட்ச் நடக்க வேண்டி இருந்த கிரவுண்டு. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த கிரவுண்டை ரெடி பண்ணி நேற்று மேட்ச் அங்கே நடத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் மேட்சஸ் வந்து இங்கே தான் நடந்து முடியும். பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்லாட்ல இருந்த பந்து நேராக இங்கே லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணியிருக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தாரு, ஆனால் மிடில் பண்ணியிருக்கனால இங்கே லாங் ஆஃப்ல கிளியர் ஆயிருக்கு. நின்று தான் நல்லா கிடச்சிருக்கும். ஸ்லாட்டில் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிட்டாரு. சிங்கிள் ஒன்லி. ஒரு முடிவில் ஸ்கோர் 12. விக்கெட் இழப்பின்றி டோனி பாய்ஸ். பயங்கர விண்டு. இந்த ஸ்ட்ரைக்கில் இருக்க ஃப்ளாகை பார்த்தா தெரியும். லெஃப்ட் ஹேண்டருக்கு இப்போ பயங்கர ஃபேவர் விண்டு. மேபி வந்து ஷார்ட் பாலாக போட்டு லெக் சைடில் ஆட விட்டாங்க அப்படின்னா ஹைட் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போகாது. இந்த காற்று திருப்பி உள்ளே வரும். அதுவும் இல்லாமல் பவுண்டரி டிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே டிஸ்டன்ஸாக வச்சுருக்காங்க. மிட் விக்கெட்லாம் ஷார்ப்பாக வந்து ஒரு 65-70 மீட்டர் இருக்கும். நேற்று அந்த கிரௌண்டுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டுமே நல்ல டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, 65-70 மீட்டர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டருக்கு கொஞ்சம் ஃபேவரான கிரவுண்டுன்னு சொல்லலாம். சரியா படல, 2 கால் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டாக. நல்ல த்ரோ, சிங்கிள். லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். விக்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டோனி பாய்ஸ். ஸ்லோயரா ஃபைட்டடா லெக் ஸ்டம்ப்ல போட்டாரு. பாஸ்கர் நீ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸாக வாங்கிட்டார் பேட்டில். 1 பவுன்ஸ் பவுண்டரி. இப்போ பவர் பிளே யூஸ் பண்ணி உடம்பு விட்டு வெளியே போடப்பட்ட தவறான பந்து. ஃபுல் டாஸ் பால். சந்தித்த முதலே பவுண்டரி. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 19. ஒரு விக்கெட் இழந்து டோனி பாய்ஸ் ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளே ஓவர்ஸை. கிறிஷ் நீ பவுலர். வெல் போல். குயிக்காக இருந்துச்சு ஆக்ஷன். சிங்கிள் ஒன்லி. ஃபுல் டாஸ் அகைன் உடம்பு லைனில் லெக் ஸ்டம்பில். 1 மோர் பவுண்டரி. பெரிய லெவலில் பேஸ் போடுறதுனால கொஞ்சம் இடத்துல போடலாம், டஃபாக ஆட விடலாம். நல்ல பால், நல்ல ஒரு ஷாட்டுங்க. இங்கே நல்ல ஒரு கம்பேக், நல்ல ஒரு தடுப்புங்க. இங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். ஈஸி டு லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். பால் முட்டை மாதிரி ஆயிடுச்சு, பிடிப்பாங்கன்னு தெரியல. பிடிச்சிட்டாங்க. ஸோ முதல் 2 விக்கெட் இழக்கிறாங்க டோனி பாய்ஸ். ஓப்பனர்ஸ் 2 பேருமே இங்கே காலி. துளசி நீ பவுலர், சரி நியூ பேட்ஸ்மேன். பிளேட் கட் ஆகும்னு நினைக்கிறேன், கெஸ் பண்ணி வரல. குட் ஸ்டாப். நல்ல ஃபீல்டிங். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 29. ஓவருக்கு ஒரு லூஸ் பால் பிடிச்சி ஒரு பவுண்டரி ஆக்கிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10 ரன் கொண்டு வந்துடுறாங்க. சரவணா நீங்கள் நீ பவுலர். லாஃப்டட். ஃபர்ஸ்ட் பால்ல ஸ்டெப் அவுட் பண்ணி ஃபுல் டாஸாவே வாங்கிட்டாரு. சான்ஸ் ஃபார் மரத்துக்குள்ள போயிடுச்சு. ஓடிதான் இருக்கும் நினைக்கிறேன். 2. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஷாட். பியூட்டிஃபுல் ஷாட், பார்க்க அழகா இருந்துச்சு. டிரைவ் அகைன் லாஃப், சாரி ஸ்ட்ரைட்ல. 1 பவுன்ஸ் பவுண்டரி. கெஸ் பண்ணி வரல சரியா. நல்ல ஷாட். ஷாட்டில் இருந்த பந்து இது அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 38. ஒரு விக்கெட்லேருந்து இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருந்தாங்க. ரஞ்சித் அவருக்கான 2வது ஓவர், 5வது ஓவர் மேட்ச். ஷாட்டில் இருந்துச்சு, சரியா படல. 2 கூப்பிட்டுருக்காங்க, ஈஸியாக ஓடுவாங்க நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு. ஈஸி டு. இங்கே ஸ்லோயர் டாட் பால். நல்ல கம்பேக்.
அடிச்சிருக்க வேண்டிய பந்து டாட் பால். நிக் இருந்துச்சா சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு பவுலிங் ரஞ்சித். அகைன் டாட் பால். 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 41. ஒரு விக்கெட் இழந்து 2 விக்கெட் இழந்து 3 ரனில் போட்டு போயிருக்காரு அந்த ஓவர் ரஞ்சித். நல்ல ஓவர். கிரிஷ் அவர்கள் 2வது ஓவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். நல்ல ஒரு ஃப்ளிக்கு லெக் ஸ்டம்பில். நோ பால் வேறு கொடுத்துருக்காங்க. நல்ல த்ரோ, சிங்கிள் தான் போயிருக்கு. நல்ல பால் ஸ்டம்ப் லைனில், லெக் ஸ்டம்ப் லைனில். அகெயின் டாட் பால் பிஃபோர் லென்த்தில். பேக் டு பேக் டாட் பால்ஸ். கடைசி 2 ஓவராக நல்லா போட்டுருக்காங்க. அகெயின் ஃப்ளிக்கு லெக் ஸ்டம்பில் கேப்பில் போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்ட்ரி வந்திருக்கு. டெத் ஓவரில் வர கோல்டன் ரன்ஸ். அராடி சான்ஸ் ஃபார் சேக்கர். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அகெயின் டாட் பால் 2 இன் தி இன்னிங்ஸ். கடைசி 2 ஓவர் நல்லா போட்டு முடிச்சிட்டாங்க. நல்ல கம்பேக். மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 48 அடிக்காங்க 20 பாய்ஸ். 49 ரன் டார்கெட் ஃபார் OFM பாய்ஸ் கும்பகோணம். ஓப்பனிங் போலாம் இங்கே துளசி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன், நாஷனில் அரவிந்த். பிளேட் டிரைவ் இங்கே. நல்ல ஃபீல்டிங். சரி, சின்ன ஃபம்பிள் இங்கே 2. அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ். பவுண்ட்ரி போயிடுச்சு. சந்தித்த முதலே பவுண்ட்ரி. இங்கே ஒரு ஃபுல் டாஸ் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு அரவிந்த். குட் ஷாட், குட் ஷாட். பேக் ஃபுட் ஃபுல் ஷாட். கால் ஏதோ ஆயிடுச்சு. நல்லா ரன்னிங், 3 ஓட்டாங்க. ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து. 1 மோர் பவுண்ட்ரி, 2வது பவுண்ட்ரி அரவிந்த் பேட்டில் இருந்து. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. OFM பாய்ஸ் கும்பகோணம். நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் பவர் பிளே ஓவரை. நரேஷ் இங்கே நீ போல செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு. பயங்கர விண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இங்கே மைக் யூஸ் பண்ணுறாலும் உங்களுக்கு விண்டு சவுண்டு கேட்காது. பட் இங்கே செம்ம விண்டு. லெஃப்ட் ஹேண்டர்லாம் இருந்தாங்கன்னா எடுத்து விட்டாங்கனாலே வெளியே போயிடும். குட் ஷாட். ரொம்ப விலகி போட்டார். விட்டா ஓயிடுது. 3வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே அரவிந்த். பேட் நல்லா உருக பிடிச்சிருக்காரு. அதையும் அடிச்சிட்டாரு. தடுக்கலை. இங்கே தடுத்துருக்கலாம். பவுண்ட்ரி போயிடுச்சு அங்கே. ஸோ பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். பிச்சை யூஸ் பண்ணவே இல்லை, கரெக்டாக போடல. ஃப்ரீட் பால். 2 பேரும் ஒரு இண்டில். ரன் அவுட்டு. ஆக்சுவலாக போன பால் வந்து ஒய்டு. அதை கீப்பர் கொஞ்சம் மிஸ் பண்ணார். பட்டு நான் ஸ்ட்ரைக்கர் இங்கே வந்து நின்றுட்டார். நல்லா ஓட்டிகிட்டு இருக்க பேட்ஸ்மேன். ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். பேக் டு பேக் ஒய்டு. ஸோ ஃப்ரீட் கண்டினியூ ஆகுது. குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து. லவ்லி ஷாட். ஒரு பெரிய பவுண்டரி டிஸ்டன்ஸு. ஸ்ட்ரைட்டில் 65 மீட்டர் இருக்கும். ஸ்லாட்டில் அல்வா மாதிரி போட்டார். இந்த டோர்னமெண்ட்லேயே ஃப்ரீ ஹிட்டை கரெக்டாக யூஸ் பண்ண ஒரே பேட்ஸ்மேன் சொல்லலாம். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 பால் இருக்குது. ஸ்கோர் 30 தாண்டிடுச்சு. பவுலர் ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்லேருந்து நல்ல வேகம். முன்னாடி யூஸ் பண்ணலாம் அந்த பவுலர்லாம் பவர் பிளேயில். அகெயின் டாட் பால். ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்லேருந்து வைட் லைன் வரிசை போட்டுட்ருக்காரு. பேக் டு பேக் டாட் பால்ஸ். லாஸ்ட் ஒன் பவர் பிளே ஓவர்ஸில். குட் ஷாட். சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேராக கோடு கிழிச்ச மாதிரி ஒரு 90 டிகிரி ஷாட். பேக் டு பேக் சிக்ஸஸ். கொஞ்சம் லென்த்து தப்பு பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். முன்னாடி இழுத்து போட்டார் ஃபஸ்ட்டு 2 பாலையும். இந்த பாலை தூக்கி ஸ்லாட்டில் போட்டார். ஸ்டெப் அவுட் பண்ணி போனதுக்கு ஒரு எலிவேஷன் கிடச்சிச்சு. மிடில் ஆஃப் த பேட் லைன் பட்டுச்சு. நல்ல டிஸ்டன்ஸும் போயிருக்கு. ஸோ பவர் பிளே ஓவர்ஸாக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காரு அரவிந்த். வெல் பிளேட். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 41. ஒரு விக்கெட் இழந்து. இந்த ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட 26 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வெல் போல். கிராஸ் அவுட் வந்து போடுறாரு. ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். 4 ஓவருக்கு 8 தான் ஆடணும். நல்ல ஷார்ட் லாங் ஆஃபில். நல்ல டேக்கன். வெல் போல். நல்ல லைன், நல்ல லைன். பெரிய அளவில் பேச இல்லை, ஆனால் இடத்துல போடுறாரு நல்லா. ஃபுல் ஷாட் லெக் ஸ்டம்பில். சிங்கிள். நல்ல த்ரோ. லாஸ்ட் ஒன் வெல் போல். நல்ல ஒரு வித்தவுட் எனி பவுண்ட்ரிஸ். நல்ல ஒரு டைரக்ட் ஹிட்டு.
விக்கெட் வேறு கொடுத்துருக்காங்க அங்கே. நல்ல ஒரு பாஸ்கர். 43 ஆடிருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னும் ஒரு 6 ரன் தான் ஆடணும். பிருத்திவேந்திர டீம் போல தான் கிறிஷிங் நியூ பேட்ஸ்மேன். 3 ஓவருக்கு 6 ஆடணும். பிளைட் சிங்கிள் த்ரோ இங்கே. ஸோ ஓவர் த்ரோவில் இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா ரன். லீடிங் சான்ஸ் ஃபார் கேட்ச். மேலே தூக்கடிக்கப்பட்ட ஷாட். 2 பேரும் பேசிட்டு 2 பேரும் விட்டாங்க. ஒரு கேட்ச். பால் இன்னும் எடுக்கல. ஃபுல் டாஸ் பால். ஸோ 6 ஓட இந்த மேட்சை முடிவு கொண்டு வராங்க டோனி பாய்ஸ். சாரி, OFM கும்பகோணம். இது மூலமாக டிசைரிங் மேட்சுக்கு முன்னேறி போகிறாங்க. 3rd ரவுண்டுக்கு. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.